ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சை காராமணி இது. பச்சை காராமணினா இது போல் தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இதுதான் பச்சை காராமணி. மார்க்கெட்டில் கிடைக்கும், இது மாதிரி வாங்கிக்கோங்க. அதை வந்து கட் பண்ணி உப்பு போட்டு வெங்காயம் ஒன்று, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வெறும் பாத்திரத்தில் வேக வச்சாலே போதும், இது சட்டுன்னு வெந்து போயிடும். அதனால் பாத்திரத்துலேயே போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து போயிடும். பொரியலுக்கு இப்போது வானலில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கோங்க. இப்போ வேக வச்ச வெந்துடுச்சு. இதை வந்து தேங்காய் போட்டு இப்போ கலரி எண்ணெயில் போட்டு வானலில் போட்டு தாளித்து கொட்டி இறக்க வேண்டியது தான். நல்லா கலரி அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் தண்ணி அது பொரியல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. காராமணி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம். இது நம்ம காராமணி காரக்குழம்புலாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்க, அதோட காய் தான் இது, வேறு எதுவுமே இல்லை. அது வந்து காயாக இருக்கும் போதே பறிச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி பண்ணுவாங்க. இந்த பொரியல் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும்.